3 பாயிண்ட் மற்றும் 4 பாயிண்ட் டிசி மோட்டார் ஸ்டார்டர்களை டிஸ்மேண்டில் மற்றும் ஐடென்டிஃபை பண்ணுற செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த செஷனுடைய முடிவில் கீழே இருக்க 3 பாயிண்ட்டை நீங்கள் கற்றுப்பீங்க. 3 பாயிண்ட் மற்றும் 4 பாயிண்ட் ஸ்டார்டரை பிரிக்கிறத பற்றி கற்றுக்கிறது, 3 பாயிண்ட் ஸ்டார்டருடைய பாகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, 4 பாயிண்ட் ஸ்டார்டரை பற்றின பாகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம 3 பாயிண்ட் ஸ்டார்டருடைய பாகங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டர் டயக்ராமை வரைய போகிறோம். இன்சுலேட்டட் காம்பினேஷன் பிளையர், டபுள் எண்டட் ஸ்பேனர் செட் மற்றும் ஸ்க்ரூ டிரைவர் போன்ற சரியான பொருட்களை பயன்படுத்தி 3 பாயிண்ட் மற்றும் 4 பாயிண்ட் ஸ்டார்டர்களுக்கு இன்புட் பவர் சப்ளை பண்ணுற கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணணும். 3 பாயிண்ட் மற்றும் 4 பாயிண்ட் ஸ்டார்டர்லேருந்து டிசி மெஷினுடைய கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி அதை வெளியே எடுத்துடணும். அப்புறம் அதனுடைய நேம் பிளேட்டில் இருக்க டீட்டெயில்ஸை சரியாக குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் இல்லைனா பொருத்தமான டூல்ஸை வச்சு முன்பக்கத்தில் இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்டிடணும். இப்போ நம்ம 3 பாயிண்ட் ஸ்டார்டருடைய விதவிதமான பாகங்களை ஸ்டார்டர் டயக்ராமில் பார்க்கலாம். 3 பாயிண்ட் ஸ்டார்டருடைய டயக்ராமும் அதனுடைய பாகங்களும். ஸ்டார்டிங் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ், இது ஸ்டார்டரில் இருக்க மோட்டார் டெர்மினல்ஸுக்கு வோல்டேஜை குறைக்க பயன்படுது. இதனால ஸ்டார்டிங் கரண்ட்டும் கட்டுப்படுத்தப்படுது. ஹேண்டில், இது ஸ்டார்டரில் ஆஃப்ல இருந்து படிப்படியாக ரன் பொசிஷனுக்கு இழுக்கப்பட்டு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லைட் ஆகி டிசி மோட்டார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. ஸ்ப்ரிங், இது ஹேண்டில் 0 பொசிஷனுக்கு திரும்ப இழுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஓவர்லோட் ரிலே, மதிப்பிடப்பட்ட கரண்ட் அதிகமாகும் போது இந்த ஓவர்லோட் ரிலே மோட்டார் பழுதாகாம இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. டெர்மினல் பிளாக், இது லைன், ஃபீல்டு மற்றும் ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ் இது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு உதவுது. நோ வோல்ட் காயில், இது செலக்டட் பாயிண்ட்ல ஸ்டார்டரோட ஹேண்டில் உறுதியாக வச்சுக்கிறதுக்காக பயன்படுது. எல், லைன் டெர்மினல், இது சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆயிருக்கு. ஏ, ஆர்மேச்சர் டெர்மினல், இது ஆர்மேச்சர் வைண்டிங்கில் கனெக்ட் ஆயிருக்கு. எஃப், ஃபீல்டு டெர்மினல், இது ஃபீல்டு வைண்டிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபீல்டு மற்றும் ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ் இது ரெண்டும் இன்புட் பவர் டெர்மினல்ஸ். டிபிஎஸ்டி ஸ்விட்ச், டபுள் போல் சிங்கிள் த்ரூ ஸ்விட்ச், இது 3 பாயிண்ட் ஸ்டார்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுது. இப்போ 3 பாயிண்ட் ஸ்டார்டருடைய டெர்மினல்ஸை பார்க்கலாம். சீரிஸ் டெஸ்டிங் போர்டோட ஃபர்ஸ்ட் லீடை ஸ்டார்டருடைய ஹேண்டில்லையும் செகண்ட் லீடை ஸ்டார்டருடைய மற்ற டெர்மினல்ஸ்லையும் கனெக்ட் பண்ணணும். லேம்ப் எரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் மற்ற டெர்மினல்ஸை செக் பண்ண செகண்ட் லீடை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். லேம்போட ஒரு டெர்மினல் பிரகாசமாக எரியும் போது அது டெர்மினல் எல்லை குறிக்குது. சீரிஸ் டெஸ்டிங் போர்டோட ஒரு லீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டட்டோட கனெக்ட் ஆயிருக்கணும். அப்புறம் இன்னொரு லீடு மிச்சம் இருக்க 2 டெர்மினலோட கனெக்ட் ஆயிருக்கணும். எந்த டெர்மினலில் பல்பு டிம்மா எரியுதோ அதுதான் டெர்மினல் எஃப். கடைசி டெர்மினலில் கனெக்ட் பண்ணதும் பல்பு பிரகாசமாக எரியுதாங்கிறத பார்க்கணும். இப்போ கவனமாக கேளுங்க. டெஸ்டிங்கை எப்பவும் பாதுகாப்பாக செய்யணும். டெர்மினல்ஸை ஐடென்டிஃபை பண்ணும்போது பவர் சப்ளை ஆஃப்ல இருக்காங்கிறத சரி பார்க்கணும். 4 பாயிண்ட் ஸ்டார்டருடைய டயக்ராமும் பாகங்களும். ஸ்டார்டிங் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டார்டரில் இருக்க ஸ்டார்டிங் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் மோட்டார் டெர்மினலை சுற்றி இருக்கிற வோல்டேஜை குறைக்க உதவுது. இதனால ஸ்டார்டிங் கரண்ட்டும் கட்டுப்படுத்தப்படுது. ஹேண்டில், இது ஸ்டார்டருக்குள்ள இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஸ்டட்ஸ் மேலே மெதுவாக ஆஃப்ல இருந்து ரன் பொசிஷனுக்கு ஸ்லைட் ஆகி டிசி மோட்டார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. ஸ்ப்ரிங், இது ஹேண்டிலை திரும்ப 0 பொசிஷனுக்கு கொண்டு வர உதவி பண்ணுது. ஓவர்லோட் ரிலே, மதிப்பிடப்பட்ட கரண்ட் அதிகமாகும் போது ஓவர்லோட் ரிலே மோட்டார் டேமேஜ் ஆகாமல் இருக்க உதவுது. டெர்மினல் பிளாக், இது லைன், ஃபீல்டு, நோ வோல்ட் காயில் மற்றும் ஆர்மேச்சர் டெர்மினல்ஸை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. நோ வோல்ட் காயில், இது செலக்டட் பாயிண்ட்ல ஸ்டார்டரோட ஹேண்டில் உறுதியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. எல், லைன் டெர்மினல், இது சப்ளையோட பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஏ, ஆர்மேச்சர் டெர்மினல், இது ஆர்மேச்சர் வைண்டிங்ல கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. எஃப், ஃபீல்ட் டெர்மினல், இது
ஃபீல்டு வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. L2 நோ வோல்ட் காயில் டெர்மினல். ஃபீல்ட் மற்றும் ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ் இது ரெண்டும் மோட்டாருடைய இன்புட் பவர் டெர்மினல்ஸ். DPST ஸ்விட்ச் டபுள் போல் சிங்கிள் த்ரூ ஸ்விட்ச். இது 4 பாயிண்ட் ஸ்டார்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கு. இப்போ 4 பாயிண்ட் ஸ்டார்டருடைய டெர்மினல்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். சீரிஸ் டெஸ்டிங் போர்டோட ஃபர்ஸ்ட் லீடை ஸ்டார்டருடைய ஹேண்டில்லையும் செகண்ட் லீடை ஸ்டார்டருடைய மற்ற டெர்மினல்ஸ்லையும் கனெக்ட் பண்ணணும். லேம்ப் எரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் மற்ற டெர்மினல்ஸை செக் பண்ணுறதுக்கு செகண்ட் லீடை யூஸ் பண்ணணும். லேம்பில் இருக்க ஒரு டெர்மினல் பிரகாசமாக எரியும் போது அதை டெர்மினல் L1ன்னு சொல்லுவாங்க. 3 டெர்மினல்ஸில் ஏதாவது ஒன்றும் ரெசிஸ்டண்ட்டோட ஸ்டட்டும் சீரிஸ் டெஸ்டிங் போர்டோட ரெலவெண்ட் லீட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். எந்த டெர்மினலோடைய லைட் வெளிச்சம் பிரகாசமாக இல்லையோ, எந்த டெர்மினலில் ஸ்பார்க் தெரியுதோ அதுதான் L2ன்னு சொல்லுவாங்க. சீரிஸ் டெஸ்டிங் போர்டுடைய ஒரு லீட் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்புறம் மற்ற லீட்ஸ் மற்ற 2 டெர்மினல்ஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். Fன்னு மார்க் பண்ணப்பட்ட டெர்மினல் லேம்ப் பிரகாசிக்க உதவுற ஒரு டெர்மினல். மிச்சம் இருக்கக்கூடிய 4வது டெர்மினல் ஆர்மேச்சர் டெர்மினல், அதாவது A டெர்மினல். ரீகேப்: 3 பாயிண்ட் ஸ்டார்டருடைய பாகங்கள்: ரெசிஸ்டன்ஸ் பேங்க், ஹேண்டில், ஸ்ப்ரிங், ஓவர்லோட் ரீலே, டெர்மினல் பிளாக், நோ வோல்ட் காயில், லைன் டெர்மினல், ஃபீல்ட் டெர்மினல், ஆர்மேச்சர் டெர்மினல். 4 பாயிண்ட் ஸ்டார்டருடைய பாகங்கள்: ரெசிஸ்டன்ஸ் பேங்க், ஹேண்டில், ஸ்ப்ரிங், ஓவர்லோட் ரீலே, டெர்மினல் பிளாக், நோ வோல்ட் காயில், லைன் டெர்மினல், L2 டெர்மினல், ஃபீல்ட் டெர்மினல், ஆர்மேச்சர் டெர்மினல். இன்னத்த செஷன்ல 3 பாயிண்ட்ஸ் மற்றும் 4 பாயிண்ட் டிசி மோட்டார் ஸ்டார்டர்களை டிஸ்மேண்டில் மற்றும் ஐடென்டிஃபை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல வேற ஒரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.